நண்பர்களே, வந்தாச்சு, கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் தான் வந்து போன தடவையும் வெட்டி விட்டாப்புல. அதே கடைக்கு வந்துட்டேன். இந்தியன் சலூன் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன்னா ஆமாம், 40 வருஷம் கிட்ட இருக்குது. 10 ரியால் தான். இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரியால் கேட்குறாங்க பங்களாதேஷ்காரங்க. இப்போ நான் வந்து பத்தாக்கு வர்றதுக்கு 4 ரியால், போகிறதுக்கு 4 ரியால், 8 ரியால். எனக்கு பத்தாக்கும் வந்த மாதிரி இருக்கும், முடி வெட்டின மாதிரி ஆச்சு. அதனால் பேசாமல் அண்ணன் கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். பார்ப்போம் அண்ணன் எப்படி வெட்டுறாருன்னு பார்ப்போம். முடியும்னு அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் 2 மாதம் கிட்ட ஆகிப்போச்சு. வெட்டிட்டு போவோம். வெட்டியாச்சு. அண்ணன் வந்து ரொம்ப பொறுமையாக வெட்டிட்டாரு. அதாவது கட்டையாக வெட்டுங்க அப்படின்னேன், நல்லாவே கட்டையாக வெட்டிட்டாரு. கடை இதுதான் கடை. பாருங்க, இந்தியன் சலூன் போட்டிருக்கா. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நான் வந்து இப்போ இந்த லொக்கேஷனை காமிக்கேன். இந்தியன் சலூனு இதுதான் கடை. இது பக்கத்தில் வந்து ஸ்டார் ஹோட்டல். முன்னாடி வந்து ஃபேமஸான ஹோட்டல் இது ஸ்டார் ஹோட்டல். இப்போ அரபியில் பேர் வச்சுருக்காங்க, தமிழ் ஹோட்டல் தான் இது. அதுக்கப்புறம் இந்த எதிர்த்தால பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சை ஹோட்டல் முன்னாடி. இப்போ அந்த கடையை காணலை. முன்னாடி நாங்கள் இங்கே தான் இந்த 2 ஹோட்டல்லையும் தான் மாறி மாறி சாப்பிடுவோம். அப்புறம் அப்படியே ஏத்தால வந்தால் இந்த ஏத்தால இந்த சந்திலேருந்து இந்த ஏத்தால வந்தோம்னா இந்த மசாலா கடை. கடுகு, சீரகம், மசாலா ஐட்டங்கள் வாங்குறது இங்கே தான் வாங்குவாங்க. அரைச்சும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சைடில் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கடை தான், 5 ரியால் கடை. டிஷர்ட்டு, சாக்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்னது எல்லாம் கிடைக்கும். குளிர் இப்போ அடுத்தால குளிர் ஆரம்பிச்சிடும், அவ்வளோ குளிருக்குள்ள ஐட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது வெயில், அதிகமான வெயில் மாறிடுச்சுன்னா அப்படியே இந்த கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெஸ்ஸும் மாறிடும். எல்லா செக்ஷனையும் அப்படி இதெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது. ஃபுல்லாக பார்த்தோம்னா தொப்பி, சாக்ஸு, அது இந்த குளிருக்கு போடுற ஐட்டமாக கொண்டு வந்து நிறச்சிருவாங்க. இந்த சைடில் எல்லாம் வந்து எல்லாம் இங்கே என்ன, அந்த ஊருக்கு போகிறதுக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு தான் இந்த பத்தாக்கு வர்றது. அனைத்து பொருளுமே நம்ம வந்து இந்த பத்தால் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கி இங்கே கார்கோ கூட போட்டுக்கலாம். அதனால தான் வந்து பெரும்பாலும் பத்தாக்கு வர்றது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவுட்டர்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து கடைகள்லாம் வந்து பெரிய அளவில் கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் விலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், சௌரியமாக இருக்கும். அடித்து பிடிச்சி இந்த பிளாட்ஃபாரத்தில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த சட்டையெல்லாம் பாருங்க, பிறக்கிறாங்க பாருங்கள், 5 ரியாலில் டிஸ்கவுண்ட்னு போட்டு அடிப்பாங்க. நம்ம போய் பார்த்து பறக்கி நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட வேண்டி தான். கரும்புச்சாறு குடிக்கணும் போல் இருக்குது. பார்ப்போம் கரும்புச்சாறு எவ்வளோன்னு பார்ப்போம். இதை வந்துட்டோம்ல, பத்தா பாலம். இந்த பாலத்திலேருந்து நம்ம நேரம் அங்கே போயிட்டு அந்த இடது பக்கம் ஒரு சந்து வரும், அந்த சந்துக்குள்ளே தான் இருக்குது முடி வெட்டுற கடை. 5 ரியால் ஆமாம். கரும்பு பாருங்கள், சின்ன பொடி கரும்பு தான், நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் மிஷினு. அப்புறம் இதில் வந்து ஜூஸ் வருது. இங்கே இருக்குல்ல கரும்பு, இதுதான் கரும்பு என்னமோ கைத்தடி மாதிரி இருக்குது. எவ்வளோ உயரமாக இருக்குது, இது எப்படி உடையாமல் வளர்ந்துச்சுன்னே ஆச்சரியமாக இருக்குது. டேக்ஸிக்காரங்களை பாருங்கள், ஃபுல்லாக வந்து இது வந்து இந்த நியூ சினையாங்கிற இடத்துக்கு போகக்கூடிய வண்டிகள் நிற்கும் இங்கே. அதனால தான் இங்கே வந்து பாகிஸ்தானி தான், மேக்சிமம் பாகிஸ்தானி தான் டேக்ஸி டிரைவர். 5 ரியால் ஒரு ஆளுக்கு 5 ரியால் வாங்கி 4 பேர் 5 பேர் ஏற்றிட்டு போவாங்க. கரும்புச்சாறு இந்த கிளாஸ் வந்து 5 ரியால். எப்போ நல்லா பெருசாக இருக்குது, பரவாயில்ல. கரும்புச்சாறு கிளாஸு எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் கொடுப்பாங்க, சின்ன கிளாஸ் தான், ஆனால் அதை விட பெருசாக இருக்குது. இது பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குது, இங்கே உள்ள கரும்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்டையோடி வடியுது, நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு. செம சூப்பராக இருக்குது உண்மையிலே. வந்து இதில் கரும்பு சாறில் சீனி போட்ட மாதிரியே இருக்குது, அவ்வளோ இனிப்பாக இருக்குது.
ஆச்சரியமாக இருக்கு. இந்த பொடி கரும்பில் வந்து இனிப்பு அதிகம், அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த கரும்புச்சாறு குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஐஸு உள்ளே போட்டிருக்காங்க, கரைஞ்சிட்டு நல்லா இருக்கு. ஐஸ் போடாமல் இருந்தால் இன்னும் இனிப்பாக இருக்கும். நண்பர்களே, இந்த பத்தா பாலம் இருக்குது பாருங்க, அதுக்கு உள்ள இந்த கடை இங்கே தான் நான் வந்து இப்போ சரியான எல்லா செருப்பும் வச்சுருக்காங்க. ஷூ இருக்குது, செருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷூ இருக்குது. இவர் கொஞ்சம் பரவாயில்ல, பாகிஸ்தானியில் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது இப்போ இந்த விகேசி பிரைட் இருக்கலாம், இதான் இது வாங்கியிருக்கேன். இந்தியாவில் உள்ளது 10ஆம் நம்பர். இது எவ்வளோ நம்ம காலுக்கு கொஞ்சம் பெருசு தான், 11லாம் இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தேன். சரி, இது வந்து 25 ரியால். அவர் 25 தான் சொன்னார், குறைக்க மாட்டேன்ட்டார். ஓகே, பரவாயில்ல. இந்த ஷூலாம் வச்சுருக்காரு. ये सब कितना भाई? अलग अलग है, स्टिकर का चाहिए, कौन सा चाहिए? ये वाला 60 70 80 90 100 60 70 80 90 அடிக்கிட்டே போகிறாரு. कम वाला कौन सा है? 30 रियाल 40 रियाल ऐसा. हाँ, 30 रियाल 45 रियाल. हाँ, இதான் 30 ரியால். 45 இதெல்லாம் 35 ரியால், இல்லை 45 ரியால். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 25 ரியால், கிட்டத்தட்ட 550 ரூபா வருது இந்தியா ரேட்டுக்கு. கொடுத்தாச்சு. சரி, நம்ம அடுத்தது போவோம். இந்த ஏத்தால அந்த 5 ரியால் கடை இருக்குல்ல, அதுக்கு ஏத்தால தான் அந்த சந்தை இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நண்பர்களே, பறக்கத்தில் ஒரு இஞ்சி டீ ஒன்று சாப்பிட்டேன், சும்மா வாயெல்லாம் ஒட்டுது. அதுக்கப்புறம் மிச்சர் கரைச்சி வாங்கலான்னு சொல்லி சென்னை ஸ்நாக்ஸில் பார்த்தா அது கடை அடைச்சி கிடக்கு. அது ஈவினிங் தான் திறப்பாங்க போல இருக்குது. அதனால் நம்ம நெல்லை இருக்குது, நெல்லையில் காரச்சோ மிளகு காரச்சோ இருக்கான்னு பார்ப்போம். ஏற்கனவே பொருளெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ அடுத்தது மிளகு காரச்சோ வாங்கிட்டு அப்படியே விறுவிறு நடக்க வேண்டியதான். அங்கேயும் போக மாட்டேங்க, நம்ம இப்படி போவோம். அவன் வழியில் நின்றுட்டு அகல மாட்டேக்கான். இங்கெல்லாம் வந்து காரை கொண்டு வந்தால் ரெண்டாவது திரும்ப கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். வெளியே போகிறது அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. அது அனுபவம் உள்ள ஆள் தான் போக முடியும். காரைச்சோ சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு. அதாவது கடிக்கிறதுக்கு சரியில்லை, அதனால் நான் வாங்கலை. அது ஒரு நேரம் நல்லா போடுறாங்க, ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சார் ரைட்டு, அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இப்போ இந்த பக்கத்தில் மெட்ரோ இருக்குது, இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க, மெட்ரோ பிடிச்சிட்டு பரபரன்னு பறக்கலாம். 2 மெட்ரோ மாறி வந்து இறங்கியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ லைனு, அதுக்கப்புறம் ரெட் லைனு. அந்த ப்ளூ லைனில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். 4 பெட்டி தான் இருக்குது. 4 பெட்டியில் வந்து ஃபுல் கூட்டம். மேலே வந்து பிடிக்கிறதுக்கு கம்பி எதுவுமே கொடுக்கல. ட்ரெயின் ரெடி பண்ணவங்க வந்து கம்பியை கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க போல இருக்குது. அவ்வளோ வரும். நடமா நிற்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு கஷ்டம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் உட்காந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இப்போ நான் அங்கே எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், பஸ் வந்துச்சுன்னா அங்கே வெளியில் நிற்கும். அப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி போகணும். இப்போ பஸ்ஸு வரத்தட்டி நம்ம இங்கே உள்ளே உட்காந்துக்கலாம். உள்ளே கொஞ்சம் குழுன்னு இருக்கலாம். அந்த சீலிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஆமை ஓடு மாதிரி இருக்கும் சீலிங், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் பஸ்ஸு வரும், நான் வந்து இங்கே தான் நிற்கும். நிற்கும்போது நம்ம வெளியில் போய் கொஞ்ச நேரம் நிற்கும். அப்போ நம்ம வெளியில் போய் ஏறிக்கிட வேண்டியதான். சரி, பார்ப்போம் பஸ் எப்போ வருது அப்படின்னு. பஸ் வந்துருச்சு. ஏன்னா டபுள் டெக்கர் உயரமான சீட்டில் ஏறி வரும். இதில் ஸ்கேன் பண்ணலாம் நம்ம. நமக்கு வந்து 2 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அது இன்னும் முடியலை. 1 மணி நேரம் கூட ஆகலை, அரை மணி நேரம் தான் ஆயிருக்கு.
அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால 4 ரியால்லாம் செல்லும். Riyadh Bus is a paid service. Kindly validate your journey by tapping your.com. மத்தியானம் வந்தது தான் தெரியும். இது வரைக்கும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகிப்போச்சு. இன்றைக்கி பெண்டு கலந்து போச்சு. காலையில் எழுந்திரிச்சது மத்தியானம் ரெஸ்ட்டு கூட எடுக்கலை. ஃபுல்லாக குறுக்கு வலிக்குது. ஏண்டா வெளியில் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு ஓட்டம் அதிகமாகிப்போச்சு அங்கேயும் இங்கேயும். இப்போ தான் வேலை முடிஞ்சுது. மணி 11 ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போல் சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போனேன். அது இருக்குது. அதை லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே குப்புறடிச்சு படுக்க வேண்டியதுதான். ஓகே, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி வந்து அடுத்தால டைம் கிடைக்கும்போது அடுத்தால இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொய்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.